ஆனால் இனிய உறவுகளே, காவிரி பேரில் வீடு வாங்குறதா வேணவே வேணாம் அப்படின்னு கங்கா சொல்லவும், சாரதா பொங்கி எழுறாங்க. இங்கே பாருடி, உனக்கு வேணாம் அப்படின்னா நீ இருந்துக்கோ, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. யமுனா, உனக்கு விருப்பமா? எனக்கெல்லாம் ஓகேம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிவின் பக்கத்திலே வந்து யமுனா வந்து கூல் பண்ணுற மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரா. அதாவது நல்லா பேசுகிறாங்க. என்னமோ தெரியல, நிவின் உடம்புக்குள்ளே பூந்துருச்சு போல இருக்கு. பாவம்னு நினச்சிட்டாரு போல இருக்கு யமுனாவை. அதனால் இவங்க வந்து நல்லா பேச பேச இங்கே யமுனா நார்மல் ஆயிடுறாங்க. என்ன இவளும் மாறிட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு கங்காவுக்கு ஒரு மாதிரியாக உதறல் எடுக்குது. அம்மா, என்னம்மா, என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா? ஆமாடி, நாங்கள் போகிறோம். நீ வந்து எப்படியும் சும்மா விட மாட்ட. அதனால வீடை வீன்னு சொல்லுவ. ஓ இஷ்டத்துக்கெல்லாம் வெளியாளுக்கெல்லாம் விற்க முடியாது. ஏன் புள்ள காவேரி பேரில் இருக்கிறதுல எனக்கு தப்பே இல்லை. அதனால நாங்கள் கிளம்புறோம். உனக்கு விருப்பமாக இருந்தால் வா, இல்லைன்னா விட்டுரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தம்பி, எப்போ போகலாம்? நாளைக்கே போகலாம் அத்தை. இதெல்லாம் நாளைன்னு தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறாங்க விஜய். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நாங்கள் கிளம்புறோம் எல்லாரும் அப்படின்னு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நானே வந்து கூப்பிட்டுக்கிறட்டா அத்தை? வாங்க தம்பி வாங்க, எல்லாரும் கார்லேயே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. நிவின் யமுனா பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் அப்படிங்கிற நாங்கள் தனியாக காரில் வரோம் அப்படின்னு நிவின் சொல்ல, உடனே யமுனாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்போ நம்ம தனியாக வரப்போகிறோமா? தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஆகுது. அதுக்கப்புறம் சரி, நீங்கள் தனியாக வந்தாலும் சரி, இல்லை நிவின் எங்கள் கூட வாங்களேன், எல்லோரும் ஜாலியாக இருக்கும்ல, பெரிய கார் வேணால் எடுத்துக்கோமா அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. இல்லை யமுனா, நீ என்ன நினைக்கிற? எனக்கு நீங்கள் சொல்கிறதாங்க சந்தோஷம். நீங்கள் என்ன இப்படி கேட்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எதில் போனாலும் சரி, வண்டியில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, ஏன் நடந்து போனாலும் நான் வர ரெடி உங்கள் பின்னாடி அப்படிங்கிறாங்க. விஜய் சிரிக்கிறாரு. அம்மாடி, நடந்து போகிறதா விடிஞ்சு போயிடும், கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி, நாளைக்கு கிளம்புவோம் எல்லாரும் அப்படிங்கிறாங்க. கோதாவரி மட்டும் கொஞ்சம் கோவமாக போகுது. என்ன, உங்கள் அக்கா மட்டும் சுருன்னு அப்படி ஒசரத்தில் நிற்கிது அப்படிங்க. விடுங்க, அதெல்லாம் சரியாக போயிடும். அவளை பற்றிலாம் பெருசாக நினச்சிக்க வேணாம். சின்ன பிள்ளைலேருந்து அவள் அப்படி தான் உம்முனாங்கொட்ட மாதிரி உருன்னே இருப்பா. அவளுக்குன்னு ஏற்ற மாதிரி பணங்காசு இல்லாத மாப்பிள்ளை கிடைச்சாலும் தங்கமான மனசுள்ளவர். மாமாவை பற்றி அவளுக்கு தெரியலை, நான் என்னங்க பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. விடு விடு, உன் குணமும் அவளுக்கு தெரியல, உன் மாமா குணமும் உங்கள் அக்காவுக்கு தெரியலை, ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி பார்க்குறாங்க. உண்மையிலே நீங்கள் கிரேட்டுங்க, நீங்கள் ஒசத்திங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் காவேரி, நீ உனக்கு நான் என்னை பார்த்தா ஒசத்தியாக தான் இருக்கேன். மேலே பாரு எவ்வளோ உயரத்தில் இருக்கேன் மாமா அப்படின்னு, மக்கு மாமா அப்படின்னு தலையில் கொட்டுறாங்க. நான் சொன்னது உள்ளத்தால் ஒசத்தின்னு சொன்னேன். அதுவும் தான் ஓகே, உள்ளத்தாலையும் ஒசத்தி, உன் மாமா உன் பக்கத்தில் நின்னா உயரத்துலையும் ஒசத்தி தான் அப்படிங்கிறாங்க. போதும் போதும் வாடா, கண்ணு வச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வராரு. ஐயோ தாத்தா வந்துட்டாங்க அப்படின்ட்டு, தாத்தா போங்க தாத்தா, எப்போ பாரு நாங்கள் ரொமான்ஸ் பண்ணையிலே இடையில பிரேக் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆமாப்பா, நாங்கள் பிரேக் போட்டோம்னு நீங்கள் வண்டியை நிறுத்திட்டாலும், நீ பிரேக்கே போட்டாலும் ஜம்ப் பண்ணி நாங்கள் போய்கிட்டே இருப்போம். அப்படியே நீங்கள் போகிறவங்க தானடா, காதல் மலையில் நனையிறவங்க தானே, அப்புறம் என்ன நாங்கள் வந்து பிரேக்கு போடுறோம், போடா போடா பக்கத்தவளை அப்படின்ட்டு தாத்தா போகிறாங்க. காவேரிக்கு வெக்கமாக வருது. போங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி சொல்கிற? அவர் சொல்லிட்டு போகிறதுக்கு, ஆமாம் நீங்கள் தான் கண்ட இடத்துலலாம் பார்த்து ரொமான்ஸ் பண்ணி முத்தம் கொடுக்க போய் தான் இப்படிலாம் தாத்தா சொல்லிட்டு போகிறாங்க. அடிப்பாவி, இது ஆண்டவனுக்கே அடுக்காதுடி. ஏன் அப்படின்னு கேட்க, பின்ன கண்ட இடத்துல இங்கடி நான் முத்தம் கொடுத்தேன், என் காதல் மனைவி இந்த கையில் இந்த கன்னத்தில் இந்த உதட்டுன்னு கொடுக்க போகிறாரு. அட சும்மா இருங்க, அங்கே பாட்டி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி உடம்புல தான் நான் கொடுக்குறேன், நீ என்ன கண்ட இடம்னு இப்போலாம் நீ இதெல்லாம் பேச்ச மாற்றப்படாது. என் பொண்டாட்டி உடம்பா இல்லை கண்ட இடமா அப்படிங்கிறாங்க. அப்பா சாமி ஆளை விடு அப்படிங்கிறாங்க. என்னைய விட சொல்லிட்டு நீ எங்கே போவ, நானும் ஏதோ பின்னாடியே வர்றேன் அப்படின்னு ஓடி போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்களா. சரி சரி, நம்ம சீக்கிரம் தூங்குவோம், காலையிலேக்கு கிளம்பி போகணும்ல, மாமா ரெடி ஆகணும்ல, அத்தை இங்கே ரெடியாக இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. என் பேரில் அப்படி உங்களுக்கு என்னங்க சந்தோஷம்? அப்புறம் உன் பேரில் சந்தோஷப்படாமல் பக்கத்து வீட்டுக்காரி மேலையாடி நான் பாசத்தை பட முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, என் பேரில் வீடு வாங்கணும் எப்படி அவனுக்கு தோணுச்சு? கிறுக்கி, எனக்கு எங்கடி தோணுச்சு, தாத்தாவுக்கு தாண்டி தோணுச்சு. உண்மையிலே எனக்கே புல் அடிக்குதுடி, என்னை விட தாத்தா தான் உண்மையில அதிகமாக பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. பாசம் வச்சுருக்காங்க ஒத்துக்கிறேன், ஆனால் காதல் வச்சுருக்குது நீ தானடா மாமா அப்படிங்கிறாங்க. அது ஐயாப்புல தான் அப்படின்னு காலரை தூக்கி விட்றாங்க. அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்களா. இருந்தாலும் உங்களுக்கு தோணலைல்ல? அப்படிலாம் நினைக்காதடி, நான் சொல்லியிருப்பேன் சொன்ன கையோட நீ உனக்கு வாங்கி தரவான்ட்டு. நீ நான் சொன்னால் பிடிவாதமாக அப்படியே மூஞ்சி மேலே தூக்கி வச்சுட்ருப்ப. இவன் விஜய் சொல்லி நம்ம கேட்குறதா, என் பேர்லாம் வேணாம் அப்படின்றப்ப உங்கள் தாத்தா சொல்கிறவங்க சொன்னால்
கேட்டுக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க. சரிடா சரிடா அப்படிலாம் சொல்லக்கூடாது, பாவம் இல்லையா அந்த காவேரி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மார்பில் சாஞ்சு அவங்க சட்டப்பட்டனை அப்படியே வளைக்கிறாங்க. போதும் போதும் அப்படியே கூல் பண்ணிடுவியே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க. அப்படித்தாங்க 2 பேரும் தண்ணியிலே மறக்கிறாங்க. காலையில் பார்த்தா வெள்ளனை எந்திரிச்சிட்டு நைட் நடந்ததே நினச்சி பார்க்குறாங்க. வெக்கம் வருது காவேரிக்கு. என்னாச்சு வெக்கம் அப்படிங்கிறாங்களா? ஐயோ என் பொண்டாட்டி வெக்கப்படுறாளே அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சரி வெக்கப்பட்டதெல்லாம் அங்கே குழு குழு கொடைக்கானலில் போய் வச்சுக்குவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. வா எப்படிரா 2 பேருக்கும் கலர் காம்பினேஷன் அப்படியே மேட்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. எல்லாம் வீட்டில் இருக்கவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்கடி அப்படிங்கிறாங்க. அப்புறமா டக்கு டக்கு டக்குன்னு கிளம்புறாங்களா. போகிறாங்க சாரதா வீட்டுக்கு. போனால் அங்கே எல்லாம் ரெடியாக இருக்காங்க. கங்கா மட்டும் உருன்னே இருக்குது. என்னத்த ரெடி ஆயிடுச்சா? ஏய் கிளம்புடி நர்மதா பாட்டி கிளம்புங்க. எங்கள் அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அது உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு. ஏய் காவேரி விடு, அவள் உள்ளுக்குள்ளே தான் இருப்பா, அவள் வரமாட்டா, நம்ம போவோம் அப்படிங்கிற. என்ன நம்ம அம்மா விட்டுட்டு போயிரும் போல இருக்கே அப்படின்னு பார்க்க வாடி நம்ம போவோம் அப்படி சொல்லிட்டு நர்மதா கூப்பிட்டுட்டு சரிடி ஏ கங்கா நீ இங்கே தான் இருக்க போகிற, நீ கதவை பூட்டிக்க தாப்பா போட்டுக்க, நீ வெளியில் கூட வரமாட்ட, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு விஜய். அத்தை பாவம் அத்தை, கங்கா அதுக்காண்டி சின்ன பிள்ளைங்க அப்படி தான் சேட்டை பண்ணுங்க, அதுக்காண்டி விட்டுருவோம்மா, 4 திருகி பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டான். ஐயோ 4 திருனா காதில் திருக போகிறாரா இல்லை தொடையிலையா, எங்கே திருக போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்க்க நீங்கள் போய் 4 திரு கூட்டிகிட்டு வாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி இவெல்லாம் திருகுனாலும் அடங்காதவ, அப்படிலாம் சொல்லாதீங்க, ரொம்ப நல்லவங்க தெரியுமா, பரவாயில்ல இந்த மனுஷன் கூட நம்மளை நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, என் பெத்த தாய் இருக்கே அப்படியே சொல்லல. கதவை தட்டுறாங்க. கோதாவரி நீங்கள் வாங்க, நான் இருக்கேன் வாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வரல, நீங்கள் போங்க, அதெல்லாம் வரல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் வாங்க அங்கே போய் பேசிக்குவோம், வீடு விற்கிற பற்றி விற்காத பற்றி, உங்களுக்கு தேவை மணி தானே வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் வரலைங்கிறாங்க. நீங்கள் வாங்க தம்பி இவ கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் வண்டிக்கு வேகமாக மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. மாடியிலேருந்து வாக்கல மம்மி அப்படிங்கிறாங்க காவேரி. ஏய் வாடி கீழே தானே போகிறோம், அப்படியே சின்ன பிள்ளை மாதிரியே பழக்கம், வாடி அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதை வந்துட்டேன் அப்படின்னு அப்படியே பறந்துக்கிட்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி வர்றாங்க. அப்புறமா பார்க்குது எங்க பாவங்க அக்கா அப்படிங்கிறாங்க. பாவம்னு நானும் தாண்டி சொல்கிறேன், உங்கள் அம்மா தான் கேட்க மாட்டேங்குதே, நான் இன்னொரு வாட்டி போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேகமாக ஓடுறாரு. ஓடி போய் கோதாவரி கடைசியாக சான்ஸ் கொடுக்குறேன் வாங்க கோதாவரி அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்களா. சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அங்கே போனால் குமரனதுக்கு வர சொல்லலாம்னு பார்த்தேன், நீங்கள் வரலைங்கிறீங்க அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு. அப்படின்னு பார்க்குறாங்க. ஐயோ நம்மளை விட்டுட்டு போகிறாங்களே அப்படிங்கிற இங்கே காவேரி மேலே ஏறி வராங்க. டேய் நீ ஏன்டா படியேறி வர்ற அப்படின்னு கேட்க, பின்ன நீங்கள் எங்கே நின்னா அங்கே போக வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் படியிலலாம் வரக்கூடாதுடி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வா வா நீனு இனிமேல் ஏறி வந்துட்ட, நான் உன்னை மாமா தூக்கிக்கிட்டே போவேனா அப்படின்னு அலேக்கா தூக்கிக்கிட்டு என் செல்லக்குட்டி இனிமேல் நடக்காதடி அப்படின்னு அப்படியே கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க. ஐயோ கீழே எல்லாரும் இருக்காங்க இருந்துட்டு போகட்டண்டி அப்படின்னே பேசிட்டு போக கங்கா பார்க்குது. சே எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணுதுகளே, மேலே ஒரு 4 படி ஏறி வந்ததுக்கு நீ ஏண்டி ஏறி வந்தேன்னு துடிக்கிறான். இப்படி ஒரு புருஷன் எனக்கு அப்படியே விட்டுட்டு நான் போயிட்டான். அடிப்பாவி குமரன்னு ஒன்று தாங்க தாண்டி ரெடி அப்படி தானேங்க தோணுது. அடுத்து பார்த்தா வேகமாக கதவை திறந்துட்டு வருது, யாரையுமே காணோம். என்ன இது எல்லாம் போயிடுச்சுங்க, சே நம்ம மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு மாடியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாம் காருக்கு ஏறிக்கிட்டு மேலே பார்க்குறாங்க. கோதாவரி மேலே வந்து பார்க்குறாங்க. காவேரி அப்படி பாரேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிற இடிக்கிறாரு அப்படியே சொல்கிற போட்டு, அங்கே மேலே பாரு, என்ன மேலே பார்க்குறது அப்படின்னு பார்க்குறாங்க காவேரி. அக்கா வந்துருச்சு, அக்கா வாக்கா அப்படின்னு கேட்க அதான் நான் வரலைனாலும் பரவாயில்லன்னு போனீங்கல்ல போங்க போங்க அப்படிங்கிறாங்க. அக்கா வாக்கா அப்படின்னு கூப்பிட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் காவேரி மேலே ஏற போகுது. நீ நில்லுடா ஒன்றும் வேணாம், நீ போக வேணாம், நீ இங்கே நில்லு அப்படின்னு காவேரி அப்படியே நிப்பாட்டுறாரு. அப்படியே விஜய் தடுக்கிறதும் தாங்குறதும் பார்க்கல சாரதாவுக்கு ஒரு சந்தோஷம் தாங்கலை. அதுக்கப்புறம் விஜய் வேகமாக போகிறாங்க. மேலே போயிட்டு பார்த்தா வீடெல்லாம் பூட்டிக்கிட்டு இருக்கு, கையில் பையோடு நிற்கிது பேக்கோட. அடிப்பாவி அப்படின்னு மனசுக்குள்ள விஜய் நினைக்கிறாங்க. மச்சி நிச்சி ரெடியாக தான் வந்து நிற்கிது, அப்புறம் என்ன அப்படின்ட்டு வாங்க அப்படின்னு பெட்டியை தூக்கிக்கிறாங்க. அட வாங்க கோதாவரி மேடம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இல்லை நான் வரல, எனக்கெல்லாம் வரல, விருப்பம் இல்லை. அதான் விருப்பம் இருக்குது, பூட்டிட்டு ரெடியாக நிற்கிறீங்களா வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. காவேரி பார்க்குறாங்க. ஐயோ அக்காவை கையை பிடிச்சி கூட்டி வராங்க, கதவை பூட்டினாங்களா ட்ரெஸ் எடுத்தாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு காவேரி கேட்டு மேலே ஏற போகிறாங்க. மேலேருந்து வரவர் உன்னை யார் ஏறி வர சொன்னா, இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறக்கி விட்றாங்க. அதுக்கப்புறம் பையோட வர்றாங்களா, பார்த்துட்டு அக்கா என்ன பேக்கோட ரெடியாக நிற்பா போல இருக்கு, பேசாம போ அப்படிங்கிறாரு. ஓகே பரவாயில்லையே பாஸ்,
வீட்டாளுகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறீங்க. என் புருஷன் நல்ல புருஷன் தான் அப்படிங்கிறாங்க. அப்பாடா மார்க் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மார்க்லாம் இல்லைடா உனக்கு அப்படிங்கிறாங்க காவேரி. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்கீங்க, வந்து வாங்க காருக்குள்ளே உட்காருவாங்க. அவள் வந்து உட்காந்துட்டா. பார்த்தா கங்கா வந்து உள்ளார உட்காந்துருது. அடிப்பாவி மொதலா போய் உட்காந்துட்டாளா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன பாஸ் என்ன மார்க்லாம் இல்லைன்னு சொல்கிற, என்னடி மாமா பார்க்க பாவமா இல்லையா, மார்க் எனக்கு போடு அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் மார்க் இல்லைடா படா படா அப்படிங்கிறாங்க. இருடி எனக்கு எவ்வளோ மார்க்குன்னு வாங்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டே புருஷா உனக்கு மார்க்கு இந்த உலகத்தில் போட முடியாதுடா, மார்க்கே இல்லை. ஏன் ஏன் இல்லை, 100 200 500 போடேண்டி அப்படிங்கிறாங்க. 100 200லாம் போட்டு உனக்கு எல்லாம் வைக்க முடியாதடா, உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் உன் கேரக்டருக்கும் கோடி 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 கோடின்னு எவ்வளோ எண்கள் இருக்கோ அதெல்லாம் சேர்த்தி இல்லை, அதையும் தாண்டி என் புருஷன் புனிதமானவன் அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. ஐயோ மாமிலேருந்து எல்லாம் சிரிக்க அப்படியே விஜய சையாகிறாரு. இங்கே பாரு அப்படிங்கிறத மேலேருந்து கீழே குனிகிறாங்க. எல்லாரும் காவேரி பார்க்குறாங்க. கங்கா மட்டும் உருன்னு இருக்குது. நர்மதா பார்த்துட்டு அக்கா வேற லெவல்க்கா, மாமா மேலே இவ்வளோ பாசமா அப்படிங்க. பாட்டி உடனே ஆமாடி அப்படியே என்ன மாதிரியே இருக்கிறா காவேரி அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் பாட்டி உன்னோட என்ன சேர்க்குற, ஏண்டி பின்ன நான் யாருமே சொல்லாத அளவுக்கு சொன்னால் யோசிச்சு சொல்கிறேன், நீ என்ன இப்படி திடீர்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. சும்மா சொன்னேன்டி, அந்த ஆத்தா அளவுக்கு நாங்கள் அளவுக்குலாம் நீங்கள் இல்லடி, நீங்கள் உண்மையிலே வேற லெவல் ரே அப்படிங்கிறாங்க பாட்டி. பாட்டி கை கொடுங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு விஜய். உடனே காவேரி பொங்குது, பொசசிவ் ஆகுது. சும்மா காமெடிக்கு தாங்க. காவேரி எப்போவுமே விஜய் நம்பாமையாக போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம், கொடைக்கானலுக்கு போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு வருங்காலங்களில் பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.